அனைவருக்கும் வணக்கம். பிரம்மகுரு ஜோதிட வித்தியாலய அன்பர்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன். இது ஒரு உயர்நிலை கணிதமாக, ஜோதிடத்தில் ஒரு உயர்நிலை கணிதமாக நீங்கள் இதை வகைப்படுத்திக் கொள்ளலாம். நாம் இன்று பார்க்க போகும் ஒரு கணிதம் மிகவும் முக்கியமானது. அதாவது கிரகங்களின் ஆட்சி, உச்சம், பகை, நீசம், சமம் என்ற ஒரு கணிதம். இந்த கணிதம் எங்கு, எப்போது, எதனால், எதற்கு நிர்ணயிக்கப்பட்டது? இப்போ பொதுவாக நம்ம வரக்கூடிய இந்த 25/10/2025 ஒரு கிரக நிலையை நம்ம ஆய்வு செய்வோம். அதாவது ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் முடிஞ்சு கேட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ராசி சக்கரத்தை நம்ம பார்க்கும்போது உதய டைமில் பார்த்தீங்கன்னா லக்னம் துலா லக்னம் வருது. அது சூரியன் துலாத்தில் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்தில் கன்னி ராசியில இருக்கிறார். கன்னி ராசியில சுக்கிரன் நீசன்னு சொல்லுவாங்க. அப்போ இனி வருங்காலத்தை நம்ம கணிக்கக்கூடிய ஒரு கணித முறை மாதிரிப்பட்ட ஒரு பலன் சொல்லும் முறையை நம்ம நிர்ணயிக்கலாம். அப்போ லக்னாதிபதி, அதாவது அந்த 25ஆம் தேதி சனிக்கிழமை உதய நாள், உலகாயுத நாள், உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம ஆய்வு செய்யும் போது அந்த லக்னாதிபதி நீசம் 12ஆம் பாவத்தில். அப்போ அன்னைக்கு எப்படி இருக்கும், என்ன நிகழ்வுகள் நடக்கும், உலகத்துல எது பிரதானமாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்தை, அன்னைக்கு நாள் என்ன அப்படிங்கிறது மாதிரிப்பட்ட விஷயத்தை நம்ம முன்கூட்டி ஒரு கணித முறையில நம்ம கணிச்சு அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வகைப்படுத்தலை நம்ம சொல்லி அது அனுபவத்துக்கு வரும்போதும் அந்த கிரகங்களுக்குரிய தன்மையை நம்ம புரிதலுக்கு கொண்டு வரும்போது அது ஒரு ஆய்வு சம்பந்தமான கணிதமா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு பதிவை நம்ம இடம் நினைக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் நீசம். இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக எடுத்துக்கலாம். நம்ம ஐப்பசி மாதம் துலா லக்னத்தில் துலா ராசியில சூரியன் இருக்கக்கூடிய தன்மையில லக்னாதிபதியும் அந்த ராசிக்கு அதிபதியும் நீசப்படும் போது என்ன நிகழ்வு நடக்கும்? அப்போ இதுக்கு நீசம்னா என்ன அப்படிங்கிறதா நமக்கு தாற்பயம். இப்போ ஒரு கிரகத்துக்குடைய நீசம் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்துறதுக்கு, நீசம்னா முழுமையான சக்தியை இழந்துட்டா, அல்லது சுக்கிரனுக்குரிய பவர் அதுல இல்லவே இல்லையா, அல்லது ஜாதகத்துக்காரங்களுக்கு அது எந்த மாதிரி, அது அவங்களுக்கு என்னன்னா அவங்க பிறந்த பலனுக்கு பலனை முழுமையா அவங்களால அது கிடைக்க முடியாம ஆயிட்டா, என்ன கொடுக்கல் வாங்கல் அங்கே நடந்திருக்குது, கிரகங்களுக்கும் மற்றபடி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான உயிர்க்கோ லக்னத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. லக்ன ஆய்வு அப்படிங்கிறது எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது, பெரிய ஆய்வு. அந்த வழியில பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னம் அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு பெரிய ஒரு கணிதம் இருக்குது. லக்னாதிபதினா இந்த உயிரின் தன்மையை தாங்கி நிற்கக்கூடிய உடல் சார்ந்த உடலும் லக்ன ஆய்வு அப்படிங்கிறது எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது, பெரிய ஆய்வு. அந்த வழியில பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னம் அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு பெரிய ஒரு கணிதம் இருக்குது. லக்னாதிபதினா இந்த உயிரின் தன்மையை தாங்கி நிற்கக்கூடிய உடல் சார்ந்த உடலும் சொல்ல முடியும், என்னென்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நிறைய ஒரு ஆதாரங்கள் இருக்குது. அதுல இப்ப நமக்கு 25ஆம் தேதி உதயத்துல என்ன செய்தி பிரகாரமா வரும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சுக்கிரன் அங்க நீசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எனக்கு ஆய்வு பிரகாரம் சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறது அதுக்கு முழு தன்மையை இழக்கல. இது குவாண்டம் வேக்யூம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா அது சமநிலைப்பட்டு முழுமை ஆகுது அப்படிங்கிற தன்மை. எப்போ எதையோ நம்ம தேடி பயணிச்சு அது கிடைக்கலங்கிற தன்மையில இல்ல, அது என்னது அப்படிங்கிறத உணர்ந்து அது வேணுமா வேண்டாம் முடிவெடுக்கிறது நம்ம சிந்திக்க முடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலகம் வெகு தூரத்துல ஒரு விஷயத்தை தேடி போய் பயணிச்சு அந்த பொருள் என்னது, அந்த உண்மைத்தன்மை என்னங்கிறத அறிஞ்சுக்கிட்டு அது நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்கக்கூடிய காலம். அப்ப இந்த வெள்ளிக்கிழமை, இந்த 25ஆம் தேதி சனிக்கிழமை என்ன செய்தி வரும் அப்படின்னா ஒரு குணத்தன்மை, ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிற தன்மை, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகாயுத விஷயங்களை கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிற தன்மை, இப்படிப்பட்ட ஒரு முடிவு பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆலோசனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு தன்மை இருக்குது. ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம், இந்த மாதிரி. ஏன்னா நீசம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கக்கூடிய இயக்கம் தனித்தன்மையில ஒரு மையப்புள்ளியில் நிற்கிறது. இதுக்கு அறிவியல் ரீதியில் என்னன்னா ஒரு பொலாரிட்டி திங்கிங். பொலாரிட்டி மீன்ஸ் ஒரு புள்ளியில இருந்து சமநிலை இழக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் ஒரு தராசரி எடுத்துக்கிட்டு நம்ம கை பிடிச்சா அதுல ஒரு தராசு, அதுல நடுநிலை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அது ஒரு மையப்புள்ளியா எடுத்துக்கிட்டு இரு பக்கங்களை மைனஸ் பிளஸ் அப்படிங்கிற தன்மையில அந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த மைனஸ் எங்க வர போகுதோ பிளஸ் எங்க வர போகுதுங்கிறத பொலாரிட்டி நீங்க திங்க் பண்ணிக்கிறது. அப்போ அந்த சுக்கிரன் இப்ப தராசத்துல நம்ம காலியா நடு மையத்துல நிக்கிறது தான் நீசம் கணக்கு. இதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாங்க, நிறைய சொல்லலாம். இதான் சுக்கிரனுடைய தனித்தன்மை. எல்லா கிரகங்களுக்கும் தான் நீசம் ஆட்சி உச்ச தன்மைங்கிறது அது நீச்சம் அப்படிங்கிறது என்னன்னா முழுமை இழந்து போறது இல்லைங்க. அது பொதுவாக நீச்சம்னா மைனஸ் இருக்கு, அது இல்லாம போகட்டும் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு பொலாரிட்டியில 0 மேக்சிமம், அதாவது ஒரு மையப்புள்ளியில அது நிற்கிறது சொல்லக்கூடிய சொல்லுவாங்க நீச்சம். உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வளர்ந்து போறதுல ஒரு ஹையஸ்ட் தன்மைக்கு இருப்பாங்க.
அப்போ கடந்து நம்ம ஒரு தனித்தன்மையை வந்து பார்க்கும்போது ஒரு பகைத்தன்மைங்கிறது ஒன்று, ஆட்சிங்கிற தன்மை ஒன்று, நீச்சத்தன்மைங்கிறது இப்படிப்பட்ட ஒரு கிரகங்களுக்கு தன்மையை ஒரு பொலாரிட்டி திங்கிங்ல நம்ம இருபடி மூலம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ப துன்பத்துடைய இன்பங்கிறது ஒரு பக்கம், துன்பங்கிறது ஒரு பக்கம். இருக்கிற எதுவுமே அந்த கிராசிங் ஆகாது. இந்த உணவுங்கிறது வந்து இன்பத்துக்கு துன்பத்துக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஆழமா பதியக்கூடிய தன்மை, அது சின்ன உடைகள் நமக்கு துன்பப்படக்கூடிய இந்த இன்ப துன்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணியாயிட்டு அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் பல அறிவோட்டங்களும் பல தொடக்கங்களும் பல முடிவுகளும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் இதில் உள்ள முக்கியத்தன்மையை உணர முடியும். அவங்க கிரகங்கிறது தனக்கு வலுசக்தியை முழுமையாக இழந்து போறதில்லை. இது இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு வேக்கம்னா வெற்றிட பொண்ணு இல்லாத நிலை, ஆனா அதுக்குள்ள எல்லாம் சமநிலைப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் குவாண்டம் வேக்யூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது வந்து முக்கியமா என்ன சொல்லுவாங்க, 0 to -223 டிகிரி, இதுதான் கடைசியில் ஒரு பொருள் நிலை. இதுதான் நம்ம அறிவியல் பூர்வமாக அறிஞ்சிருக்கோம். ஒரு பொருளை நம்ம வந்து -223 டிகிரி புரட்சிக்கு உட்படுத்தும் போது என்ன நிகழ்வு நடக்குதோ அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் மையமாக வச்சா இப்ப எல்லா பொருளையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறோம். அப்ப அது வந்து ஒரு நிலை, அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டஸ். 0 நீசம் அப்படிங்கிற ஒரு சாதாரண நீசம் சொல்லி அது வலிகரமான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கோம். நீசம் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு மையப்புள்ளி, இயக்கம் நடக்காத நிலையில இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் நம்ம வந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிற தன்மை அதை பார்த்து சொல்றது ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்குது. புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பார்ப்போம் ஒரு விஷயங்கள்